அஃப்கோர்ஸ் கனியக்கா உள்ள இருக்கும்போது ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியுமா? அண்ட் ரொம்ப நல்லா விளாட்றா. அண்ட் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து என்னடா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. உங்கள் அக்கா பேசவே மாட்டாங்களே, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. வருவா. எங்கள் அக்காவுக்கு எப்படின்னா வந்து அப்படி லான்னு சுற்றிட்டே இருப்பா. அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அவளை ஒரு கொஞ்சம் டச் பண்ணணும். ஷோ பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வருமா மேம்? ஐயோ எங்க அக்காக்கு இப்படி நடக்குது, விடுங்க என்ன உள்ள போறேன்ற மாதிரி கோவம் வருது. அவ்வளோ எப்போ எந்த இன்சிடென்ட்ல தோணுச்சு மேடம் இந்த மாதிரி உள்ள போய் இவங்களை அப்படி ஒரு எமோஷன் எப்போ வந்தது? எங்க அக்காவை யார் எதிர்த்தாலும் தோணும். பிகாஸ் நான் வந்து எங்க அக்கா தங்கச்சி 4 நாள் நான் அவர் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஏர்போர்ட்டில் பாய் சொன்னது தான். அதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் எல்லாருக்கிட்ட இருந்தும் கிடச்சிது. ஸோ எவ்வளோ சொல்கிறாங்க சோஷியல் மீடியா ரொம்ப தப்பு, நீங்கள் போட்டிங்கன்னா வந்து கீழே அசிங்கமாக கமெண்ட் பண்ணுவாங்க இது அப்படின்னு. பட் எவ்வளோ பெரிய மனிதநேயம் வந்து கொடுக்குற பிளாட்ஃபார்மாக அது இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த போஸ்ட்டில் தான் நான் பார்த்தேன். அவ்வளோ பேர் வந்து கனெக்டடாக பேசியிருந்தாங்க. Biggest UN concert ever, Universe. Tickets filling fast. Book yours on Kinap. Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formal and casual shirts. Milky Mist, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Darling Solar. 20500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். மிஸ்டர் கோல்ட் கிரவுண்ட்நட் ஆயில், தரத்திலும் அளவிலும் நோ காம்ப்ரமைஸ். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். விஜி மேடம் நிஜமா சொல்ற ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவ்வளவு நேரம் உங்களை சைட் அடிச்சேன். நீங்களும் தான் தெரியும் மேடம். அது சொல்வீங்க தான் திருப்பி சொன்னேன். ஓகே இட்ஸ் ஓகே, தேங்க் யூ, நோ ப்ராப்ளம். எனக்கு இந்த காஸ்டியூம்ல பார்க்கிறதுக்கு அப்படியே தேவசேனா மாதிரியே தெரியுங்க மேடம். ஒருவேளை ராஜமௌலி சார் முன்னாடி உங்களை பார்த்துருந்தா காஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. பட் ஓகே மேடம் சொல்லுங்க மேடம், உங்களுக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கு. ஸோ கிரியேட்டர்ஸ் ஃபோரம்ல உங்களுக்கும் ஒரு விருது, அதுவும் ஸ்டார் ஐக்கனாக. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு? ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆனதில்லை. பிகாஸ் ஆக்டராக என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறதை விட ஒரு கிரியேட்டராக யூனோ, பிகாஸ் ஆக்டர்னா ஒரு படத்தில் ஒன்றா இருப்போம், இன்னொரு படத்தில் ஒன்றா இருப்போம், அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகி நம்மளை பிடிக்கும். பட் கிரியேட்டர் அப்படின்றது விஜி என்னவோ அது பிடிச்சி அந்த அன்பு யூனோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஸோ திஸ் ஸ்டேஜ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. எஸ் மேடம், நாங்கள் வந்து தேவசேனா, பாகுபலி 3லாம் சொன்னோம். திடீர்னு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது ரொம்ப மனசு வலிக்குது மேடம். அது சும்மா ஒரு பிராங்குக்காக தானே சொன்னீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படி சொல்ல வச்சதே இந்த கான்டென்ட் கிரியேஷன் தான், என்னோட இன்ஸ்டா தான். பிகாஸ் எல்லாமே இது போதுமே அப்படின்னு தோணுது. ஏன்னோ எனக்கு நான் யோசிச்சு பார்த்தேன். நான் எப்பயுமே வந்து மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்கான காரணம் என்னென்னு போது அந்த கனெக்ஷன் வித் ஆடியன்ஸ் அப்படி தான். அது வந்து இன்ஸ்டாவில் அவ்வளோ கிடைக்குது, லைக் ஓவர்வெல்மிங். அண்ட் என்னோட ஓன் டேர்ம்ஸில் என்னோட டைம்லைனில் என்னால் வந்து எனக்கு பிடிச்சதை பண்ண முடியுது. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் மாதிரி சிங்கிள் இல்லை, எனக்கு ஒரு குழந்தை, எனக்கு வந்து ஒரு ரொட்டீன், ஒரு அழகான குடும்பம், அது எல்லாமே வந்து இருக்குது. இது எல்லாத்தோட என்னோட இட்ஸ் விஜி இருக்குது. ஸோ இது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால தான் கொஞ்சம் அந்த ஸ்டேட் அந்த மாதிரி மேடம். ஆனால் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் மேடம். ஆனால் என்னென்னா நீங்கள் எந்த ஷோக்கு போனாலும் சரி, அது வந்து ஒரு பிளாக் பஸ்டராக இருந்திருக்கு. சர்வைவர் எடுத்துக்கோங்க, பிக் பாஸ் எடுத்துக்கோங்க. ஐ திங்க் அந்த வரிசையில் உங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு நபர் வந்து இப்போ வேறு பிக் பாஸில் இருக்காங்க, கனி அக்கா வேறு. ஸோ அவங்களுடைய ஈடுபாடு பிக் பாஸ் ஹவுஸில் நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? எப்படி இருக்குது? அஃப்கோர்ஸ் கனியக்கா உள்ளே இருக்கும்போது ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியுமா? 24/7 அந்த லைவ்ல பார்க்குறீங்களா? அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் 1 hour டைம் இல்லை. இதுவே வந்து அவளுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கண்டிப்பா நான் வந்து அதுவும் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் குட்டி குட்டி வீடியோஸ் வரும்ல. ஸோ நம்ம 24 hours மிஸ் பண்ணா கூட நம்மளுக்கு என்ன தேவையோ அதை இதெல்லாம் கொடுத்துடும். ஸோ உள்ள என்ன நடக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, நீங்க வேற கனி அக்காக்காக ஒரு லாங் போஸ்ட் வேற போட்டிருந்தீங்க அவங்கள பத்தி சொல்லி. அவங்களுடைய பிளே உள்ள எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. கனியக்காவோட ஒரு கிளாரிட்டியோட உள்ள யாருமே விளையாட முடியாது. இந்த மெச்சூரிட்டியோட எல்லாரும் பேன் கத்திட்டு இருக்கும்போது அவ தான் வந்து ஒரு நிமிஷம்னு சொல்லி அந்த கொடுக்குற ஸ்பேஸ்ல பேசுற ஒருத்தி. அது உள்ள யாருமே யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. அந்த ஒருத்தவங்க பேசுறத கேட்கறதுன்றது ஒரு குவாலிட்டி. அதோட உள்ள விளையாடுற ஒரு பிளேயர்னா அது எங்கள் அக்கா தான் சொல்வேன். அண்ட் ரொம்ப நல்லா விளையாடுறா. அண்ட் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து என்னடா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. உங்கள் அக்கா பேசவே மாட்டாங்களே, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. வருவா. எங்கள் அக்காவுக்கு எப்படின்னா வந்து அப்படி லான்னு சுற்றிட்டே இருப்பா. அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அவளை ஒரு கொஞ்சம் டச் பண்ணணும். நான் சொன்னேன் வெயிட் பண்ணுங்க, அவள் சந்திரமுகியாக மாறுவான்னு.
அந்த மோட்ல தான் இப்போ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது இவங்க குடும்பத்துக்கே பொருந்தும்னு நினைக்கிறேன். அது வந்து ஆல்வேஸ் ப்ரூவ்ட். அண்ட் இப்போ உள்ள கனியாக்காவும் அப்படிதான் இருக்காங்க. பிக் பாஸ் ஷோல கூட ஒரு நபர் வச்ச காமெண்ட் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பேர் பேசினாங்க, ஏஜை வச்சு பேசினது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் யூ ஸ்டூட் as an example for that. அவங்க பேசுறது என்னன்னு கேட்குறீங்களா? அது அவங்களோட ஸ்மால் மைண்டை பற்றி தான் காட்டுது. நான் வந்து கேள்விப்பட்டேன் அவங்களுக்கும் அக்காவுக்கும் ஒரு 2-3 இயர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு. பட் சில பேர் வந்து ஐ டோன்ட் நோ அது எப்படி வந்து அவங்க கேமரா இருக்குன்னு தெரிஞ்சோ அது வருதுன்னா அப்போ வந்து அது அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரண விஷயம். எல்லாருமே பற்றியும் அப்படி தான் பேசுகிறாங்க. அது ஷோஸ் ஹர் பர்சனாலிட்டி. ஸோ அதுதான் அது அப்படிதான் கடந்து போடும்னு நான் நினைக்கிறேன். ஷோ பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வருமா மேம்? ஐயோ எங்க அக்காக்கு இப்படி நடக்குது, விடுங்க என்ன உள்ள போறேன்ற மாதிரி கோவம் வருது. அவ்வளோ எப்போ எந்த இன்சிடென்ட்ல தோணுச்சு மேடம் இந்த மாதிரி உள்ள போய் இவங்கள அப்படி ஒரு எமோஷன் எப்போ வந்தது? எங்க அக்காவை யார் எதிர்த்தாலும் தோணும். பிகாஸ் நான் வந்து எங்க அக்கா தங்கச்சி. கானா வினோதா அவங்க மேடம் அவங்க ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருக்காங்க. கானா வினோத்னா வெரி அடாரபிள். ரீசெண்டாக போஸ்ட் வந்து போட்டிருந்தீங்க, அதை பார்க்கும்போது நிஜமாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் சம்வேர் பியாண்ட் சினிமா, பியாண்ட் மீடியா, பியாண்ட் த ஜேர்னி அந்த அந்த விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணது வாஸ் ட்ரூலி எமோஷ்னல். ஸோ அபிநய பற்றி ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அவருடைய இழப்பு நிறைய இடங்களில் பல பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது பாதிச்சது மென்டலி, ஃபிசிக்கலி? அந்த நான் போட்டிருந்த அந்த 4 நாள் நான் அவர் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஏர்போர்ட்டில் பாய் சொன்னது தான். அதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. அண்ட் அவர் இறந்துட்டாருன்னு பார்த்த உடனே எனக்கு காலையிலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அஸ் இன் ஏன்னா அவரோட இது ட்ராவல் தெரியும். எப்படிடா ஒருத்தன் வந்து ஒரு சோல் இங்கே வந்துட்டு கடைசி வரைக்கும் கஷ்டம் மட்டும் பட்டுட்டு இன்னும் சாகும்போது கூட பக்கத்தில் யாருமே இல்லை அப்படின்னும் போது அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அண்ட் ஓகே குட் ஹிஸ் கான் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷமும் கொடுத்துச்சு. அதோட ஒரு வெளிப்பாடு தான். வென் யூ ஃபீல் சம்திங் யூ ஜஸ்ட் வாண்ட் டு ரைட் சம்திங். அண்ட் அது போட்டது தான் அது. அதுக்கான வந்து ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் எல்லாருக்கிட்ட இருந்தும் கிடச்சிது. ஸோ எவ்வளோ சொல்கிறாங்க சோஷியல் மீடியா ரொம்ப தப்பு, நீங்கள் போட்டிங்கன்னா வந்து கீழே அசிங்கமாக கமெண்ட் பண்ணுவாங்க இது அப்படின்னு. பட் எவ்வளோ பெரிய மனிதநேயம் வந்து கொடுக்குற பிளாட்ஃபார்மாக அது இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த போஸ்ட்டில் தான் நான் பார்த்தேன். அவ்வளோ பேர் வந்து கனெக்டடாக பேசியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தட் தே கனெக்டட்னு. யா எனக்கு அந்த போஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்தது. சம்வேர் வந்து அவர் இறந்துட்டாரு, இனிமேல் இருக்க மாட்டார் அப்படிங்கிற சோகத்தை தாண்டி ஓகே ஃபைனலி இஸ் ஃபவுண்ட் இஸ் பிளேஸ், பீஸ்ஃபுல்லாக இப்போ இருப்பார் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய ஒரு கன்சோலிங் எலிமெண்ட்டாக இருந்தது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே மேடம், நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம். பட் விஜய் மேடம் வந்தாலே ஒரு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேஜுக்கு வரும். மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்லா குத்து அடி. மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி. Thank you so much madam. Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formal and casual shirts. Milky Mist, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Darling Solar. 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். மிஸ்டர் கோல்ட் கிரவுண்ட்நட் ஆயில், தரத்திலும் அளவிலும் நோ காம்ப்ரமைஸ். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.